அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பச்சை பயிறு, கிரீன் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த பயிரை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்படுது, என்னென்ன விஷயங்களுக்கு நமக்கு இது பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா புரதம் அதிகமாக இருக்குது, அதோட நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமையான ஒரு சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவியாக இருக்குன்னே சொல்லணும். ஏன்னா இதில் அவ்வளவு ஊட்டச்சத்துக்களானது இருக்குங்க. இதில் புரதம், இரும்புச்சத்து, நார்ச்சத்தோடு சேர்த்து ஃபோலேட்டு, விட்டமின் B6 மற்றும் C இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ குறைந்த கலோரி தான் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்களாம் நீங்கள் தாராளமாக இந்த பச்சை பயிரை வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை எல்லாம் குறைச்சி இதய தமனிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது அப்படின்னு இந்த பச்சை பயிரை வந்து சொல்லலாம். ஸோ செரிமானத்திற்கு சிறந்த ஒரு உணவு அப்படின்னு இந்த பச்சை பயிரை தான் சொல்லணும். ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை அதிகமாக தீர்த்து கொடுக்கும். காரணம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தாங்க. அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகும். அதே போல் பொட்டாசியம் சத்து நிறைந்து இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கருவுறுதல் மற்றும் கர்ப்பம் அடைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த பச்சை பயிறு தாங்க. அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஃபோலிக் அமிலம் அதிகமாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் பச்சை பயிரை உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க. அதாவது வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை எடுத்துக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய சத்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கருவில் இருக்கக்கூடிய குழந்தை நல்லபடியாக வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் எல்லாமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய நினைவாற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதனால் கர்ப்பமாக இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிடும் பொழுது குழந்தையுடைய மூளைத்திறன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு பயிரை நீங்கள் முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். முளைக்கட்டிய பயிராக பச்சையாக சாப்பிட்லாம், இல்லைனா பாயாசம், பொங்கல், கஞ்சி, தோசை, கூட்டு அப்படின்னு உங்களுக்கு பிடித்தமான வகைகளில் நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. தினமுமே சொல்லப்போனால் ஒரு கையளவு இருந்தால் போதும், நீங்கள் தினமும் கூட சாப்பிடலாம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நாள் முழுக்க வந்து சுறுசுறுப்பாக வந்து இயங்க முடியும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றோமா அப்படின்னு தான் முதல்ல பார்க்கணும். நம்மளுடைய உணவு முறைகள், பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல்நிலை சீராக ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வேலைன்னு வேலை மட்டும் பார்த்துட்ருக்கோம். சாப்பிடக்கூடிய விஷயத்தில் அக்கறை எடுக்கிறதே கிடையாது. அதனால தான் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுக்குறோம். அதனால் அங்கே போய் கொடுக்க வேண்டிய காசை நீங்கள் உணவு பழக்கத்தில் வந்து கொண்டு வாங்க, மாற்றங்களை கொண்டு வாங்க. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நிறைய உணவுகள் இருக்குது. அதில் பாரம்பரியமான உணவு அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா இந்த பச்சை பயிறு தாங்க. முளைக்கட்டின பயிரை நீங்கள் தினமும் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு ஏராளமான நன்மைகளானது கிடைக்கும். அதுவும் பச்சை பயிரை முளைக்கட்டை வச்சு சாப்பிடும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மட்டும் இல்லைங்க, விட்டமின் C, ஃபோலேட்டு இது எல்லாமே வந்து நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். இதனால் உடலில் ஏற்படக்கூடிய பல ஆரோக்கிய பிரச்சனைகளை வந்து தடுத்து கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும். முக்கியமாக இது ஆரோக்கியமானது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. விட்டமின் K வந்து அதிகமாக இருக்குது. முளைக்கட்டிய பச்சை பயிரில் தான் இந்த விட்டமின் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு கப்பு முளைக்கட்டிய பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா 5.45 கிராம் பார்த்தீங்கன்னா விட்டமின் K தான் இருக்குது. ஸோ உடலுக்கு தேவையான பல்வேறு விதமான சத்துக்களை கொடுக்குது. இந்த விட்டமின் K என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய தசைகளுக்கெல்லாம் வலிமையை கொடுக்கும். மேலும் ரத்த உறையக்கூடிய அபாயத்தை வந்து குறைச்சி கொடுக்குது. இது தவிர இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டியோகால்சின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு திசுக்களை வந்து உருவாக்குறதுக்கு இந்த விட்டமின் K வந்து தேவைப்படும். ஒரு வகையான புரோட்டீன் தான் இதுவும். இதனால் வயதான காலத்தில் கூட உங்களுடைய எலும்புகள் வலுவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முளைக்கட்டின பச்சை பயிரை தான் எடுத்துக்கணும். அதே போல் இந்த முளைக்கட்டின பச்சை பயிறு இதயத்திற்கு பல வழிகளில் நன்மைகளை கொடுக்குதுங்க. ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கும், ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் வந்து தடுக்கும், ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துது. இதனால் இதயத்தினுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பல வகையான நோய்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும். மேலும் இந்த பச்சை பயிரை தினமும் ஒரு கையளவு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. வயிறுக்குள்ள ஏற்படக்கூடிய குடல் பாக்டீரியாக்களை எல்லாம் அதிகமாக ஊக்குவித்து கொடுக்கும். ஸோ நல்ல வளர்ச்சித மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. இதனால் செரிமானம் வந்து நல்லா நடக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸோ ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீராக இருக்கும். எலும்புகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எலும்புகளுடைய அடர்த்தி அதிகமாக்கி மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் வந்து தடுக்கும். இது தவிர தசைகளுக்கு வலிமையை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு தேவையான சத்துக்களானது இதில் அதிகமாகவே இருக்குங்க.
ஆமாம், ரத்த ஓட்டம் அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இரும்பு சத்து அதிகமாக தேவை. இரும்பு, காப்பர் இது மாதிரியான சத்துக்கள் தான் தேவையானது. இதில் ரத்தத்திலுடைய சிவப்பணுக்களுடைய அளவு சரியான அளவில் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதனால் உடலில் ரத்த ஓட்டமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே தினமும் ஒரு கையளவு மட்டும் பச்சை பயிரை வந்து சாப்பிடுங்க. அந்த பச்சை பயிரை முளைக்கட்டி சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்ல பலன்களை எல்லாம் பார்க்க முடியும். இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது, கலோரிகள் ரொம்ப கம்மி தான். ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்நாக்ஸாக கூட இந்த முளைக்கட்டின பச்சை பயிரை வந்து எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தான் உங்களுக்கு இதுக்கு காரணமாக இருக்குங்க. நீண்ட நேரமாக வயிறை வந்து ஃபில்லாக இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இந்த பச்சை பயிரை நீங்கள் தோசையை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய முளைக்கட்டிய பச்சை பயிரை நீங்கள் தினமுமே சாப்பிட்றீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த எளிமையான விஷயங்களை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தினுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமுமே இல்லைன்னா கூட வாரத்தில் சில நாட்கள் மட்டும் இதை எடுத்துட்டாலே போதுங்க, நிறைய நன்மைகள் நம்ம பார்க்க முடியும். அதாவது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நமக்கு வியக்கத்தக்க அளவுக்கு வந்து இருக்கும். அதீத புரோட்டீன் இருக்கக்கூடியது, நல்ல ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு பொருள். பச்சை பயிறு தாவர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புரதத்தினுடைய சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லுவாங்க. இது தசை வளர்ச்சிக்கும் சரி, உடலுடைய புதிய விதமான திசுக்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கும் சரி ரொம்பவே உதவியாக இருக்கும். இதை சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக தினமுமே உங்களுடைய உணவில் பச்சை பயிறு வந்து எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். அதுவும் காலை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் தாங்க உங்களுடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது. சரி, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே நிறைய நன்மைகளை வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ ஒருத்தங்க நல்ல ஒரு முடி வளர்ச்சி வேணும், பளபளப்பான சருமம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் பச்சை பயிறு இருக்கணும். பச்சை பயிரில் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் இருக்குது. இது சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை வந்து குறைச்சி கொடுக்கும். சுருக்கெல்லாம் இல்லாமல் எப்போவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப இளமையாக பளபளப்பாக நம்மளுடைய முகம் வந்து இருக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து தான் முடி உதிர்வையெல்லாம் குறைத்து கூந்தலையெல்லாம் வலிமையாக்கி கொடுக்குது. ஸோ யாருக்கெல்லாம் முடி ரொம்ப நீளமாக வேணும், முடி கொட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2-3 நாளாவது பச்சை பயிர் வந்து சாப்பிடுங்க. முளைக்கட்டின பயிரை நீங்கள் காலை நேரத்தில் எடுத்துக்கோங்க. அதே போல் நீங்கள் ஹேர் பேக்காகவும் இதை வந்து பயன்படுத்தலாம். பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு நீங்கள் தலையில் தடவி குளிக்கும் பொழுது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி வேர்கள் வந்து ரொம்ப ரொம்ப வலுவாக ஆரம்பிக்கும். அதனால் முடி கொட்டுறது நின்று போய் உங்களுக்கு புதுசாக முடி வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக முடி உதிர்வை தடுத்து முடியினுடைய அடர்த்தியை உங்களால் அதிகமாக்கிக்க முடியும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து முடி உதிர்வை கண்டிப்பாக வந்து குறைச்சி கொடுத்துடும். ஸோ அதனால் வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த பேக் நீங்கள் போடும் பொழுது கண்டிப்பாக நீங்களே ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டேக்கை எடுத்துக்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடக்கும். நம்ம தலையில் ஹேர் பேக் போடுறதோ ஃபேஸ் பேக் போடுறதோ காட்டிலுமே நம்மளுடைய உடலுக்கு உள்ளே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ நல்ல உணவுகளை, தரமான உணவுகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதை தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய உடலில் நம்ம என்ன ஆரோக்கியமான பொருட்களை வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இந்த மாதிரி சத்துள்ள பொருட்களை வந்து உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. இது போதும் உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரி பண்ணுறதுக்கு. பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக நீங்களாம் வந்து பச்சை பயிர் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த பயிரில் தான் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்குது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளானது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை திடீர்னு அதிகமாகாமல் தடுக்குது. ஸோ நீரிழிவு நோயாளிகள்லாம் இதை தாராளமாக நீங்கள் உங்களுடைய உணவில் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வாரத்துக்கு 2-3 முறையாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை பயிரை உங்களுடைய இஷ்டம்தான், நீங்கள் எப்படி வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். வேக வச்சு சாப்பிடுங்க, வறுத்து சாப்பிடுங்க, பொடி பண்ணி சாப்பிடுங்க, முளைக்கட்டி சாப்பிடுங்க, தோசை ஊற்றி சாப்பிடலாம், குழம்பா கூட வச்சு சாப்பிடலாங்க. இது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் பச்சையாக முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. உங்களால் அப்படியே சாப்பிட முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சேலடு மாதிரி கூட இதை சாப்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை பயிரை முளைக்கட்டி நீங்கள் யாரும் சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வாய்வு தொல்லை இருக்கக்கூடியவங்க மட்டும் இதை பெருசாக அதிகமாக சாப்பிட வேணாம். அப்படியே நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட பெருங்காயம், இஞ்சி இந்த மாதிரி டைஜஷனுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய பச்சை பயிரை நீங்களும் வந்து சாப்பிட்டு பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.